எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தவக்காலத்தின் 3 தூண்களாக இறைவேண்டல், உண்ணா நோன்பு மற்றும் தர்மம் ஆகிய 3ம் கருதப்பட்டாலும் தவக்காலத்தில் ஏனைய 2ஐயும் விட அதிகமான கவனத்தை நோன்பு பெறுகிறது. தவக்கால முயற்சிகளில் நோன்பு அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. நோன்பை சரியாக கடைபிடிக்க தவறியோர் அந்த வருட தவக்காலத்தை தவறவிட்டதாகவே கருதுகிறார்கள். மேலும் தவக்காலத்தில் விசுவாசிகள் நாங்கள் 40 நாட்கள் ஒரு சந்தி கடைபிடிக்கிறோம், நாங்கள் தவக்காலத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் ஒரு சந்தி கடைபிடிக்கிறோம், நாங்கள் தவக்காலத்தில் சாம்பல் புதன் மற்றும் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஒரு சந்தி கடைபிடிக்கிறோம் என்று விசுவாசிகளிடையே உரையாடலில் நோன்பு அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. திருச்சபையும் யார் யார் நோன்பு கடைபிடிக்க வேண்டும், நோன்பு எப்போது கடைபிடிக்க வேண்டும், ஒரு சந்தி என்றால் என்ன, சுத்த போசனம் என்றால் என்ன என்று வரையறை செய்வதில் நோன்பிற்கே அதிக முக்கியத்துவம் தருவதும் வெளிப்படையாக தெரிகிறது. இறைவேண்டல் என்பது ஜெபம். தவக்காலம் மட்டுமல்ல, எப்போதும் ஜெபத்தில் ஈடுபடுகிறோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தான தர்மங்களில் ஈடுபடுகிறோம். ஆனால் நோன்புக்கென குறிக்கப்பட்ட காலமாக தவக்காலம் திகழ்கிறது. அதனால்தான் தவக்காலம் நோன்பின் காலம் எனவும் அழைக்கப்படுகிறது. நோன்பு கடைபிடிப்பது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. நோன்பை கடைபிடிக்கும் போது ஒரு வேளை அல்லது 2 வேளை உணவை துறக்கிறோம். ஆகவே உடல் பலவீனம் அடைகிறது. ஆர்வத்தோடு நோன்பை துவங்குகிற பலர் இதனால் தடுமாறுகிறார்கள். பாதியில் சமரசம் செய்து விடுகிறார்கள். இறுதி வரை சமரசம் செய்யாமல் நோன்பு கடைபிடிப்பவர்களுக்கு தெரியும், நோன்பு வழியாக உடல் பலம் இழந்தாலும் ஆன்மாவின் பலம் கூடுகிறது, மனதின் பலம் பன்மடங்கு அதிகரிக்கிறது. குதிரைக்கு கடிவாளம் போன்று அலைவாயு மனதிற்கு கடிவாளமாய் நோன்பு திகழ்கிறது. உடல் ரீதியிலும் உலக ரீதியிலான நாட்டங்களிலும் நோன்பு வழியாக மனதிற்கு கட்டுப்பாடு கிடைக்கிறது. இயேசு பாலைவனத்தில் அலகையால் சோதிக்கப்பட்ட போது அலகை அவரிடம் கல்லை அப்பமாக மாற்றவும் என கூறி உணவை காட்டி சோதித்தது. உலகத்தின் உயர்ந்த மலை உச்சிக்கு அழைத்து சென்ற அலகை உலகத்தின் மேன்மையையும் அழகையும் சுட்டி காட்டி உலக ஆசைகளை காட்டி இயேசுவை சோதித்தது. எருசலேம் ஆலயத்தின் கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து சென்று நீர் இறைமகன் என்றால் கோபுரத்தின் உச்சியிலிருந்து குதிக்கவும் என சொல்லி இயேசுவின் ஆளுமையை சுட்டிக்காட்டி இயேசுவின் சுயத்தை சுட்டிக்காட்டி சோதித்தது. உணவு, புகழ், உலகப்பற்று இவை அனைத்தும் மனிதனை வீழ்த்தும் பொறியாகவே இருந்து வருகிறது. ஆனால் இயேசு இவைகளால் சோதிக்கப்பட்ட போதும் வீழ்ந்து விடாமல் வென்றது நோன்பின் ஆற்றலால் தான். அலகையின் தந்திரங்களையும் சோதனைகளையும் தோற்கடித்தார். நமது பலவீனமான ஊன் உடலை ஆற்றல் கொண்டதாய் மாற்றும் ஆற்றல் நோன்புவுக்கு உண்டு. இயேசு தனது சீடர்களோடு இறுதி ராவுணவை அருந்திய பின் கெத்செமனி தோட்டத்திற்கு தனது சீடர்களோடு ஜெபிப்பதற்காக சென்றார். ஆனால் சீடர்கள் ஜெபிக்க முடியாமல் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சீடர்களிடம் இயேசு கூறியதாவது, ஊன் உடல் பலவீனமானது, ஆனால் ஆவி ஆற்றலுடையது என்கிறார். நமது பலவீனமான ஊன் உடலை ஆற்றல் கொண்டதாய் மாற்றும் ஆற்றல் நோன்புவுக்கு உண்டு. பவுலடிகளார் ரோமையருக்கு எழுதிய மடலில் ஊன் உடலுக்கும் ஆவிக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தை குறிப்பிடும்போது தான் செய்ய விரும்புவதை தன்னால் செய்ய முடியவில்லை என்றும் செய்யக்கூடாததை தான் செய்து விடுவதாகவும் கூறி வருந்துகிறார். அதாவது தனது உடலில் ஊன் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தில் ஊன் உடல் வென்று விடுகிறது என்று இன்று வருத்தப்படுகிறார். ஊன் உடலை ஆன்மா வெற்றி கொள்ள நோன்புதான் சிறந்த கருவி என்பதை இயேசு சோதனைகளை 3 முறை தோற்கடித்ததிலிருந்து வெளிப்படுத்துகிறார். விவிலிய மரபிலும் திருச்சபையின் மரபிலும் நோன்பு பற்பல வழிகளில் பற்பல காரணங்களுக்காக கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளது என்பதற்கு உதாரணங்கள் பல உள்ளன. விவிலிய கதாமாந்தர்கள் பலர் நோன்பு கடைபிடித்து முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள். மோசே, தானியேல், தாவீது, நெகேமியா, எஸ்ரா, எஸ்தர், பவுல், எருசலேம் நகர இறைமக்கள், நினிவே மக்கள் என ஏராளமானோர் பற்பலர் முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள். நோன்பு பல வேளைகளில் பாவ மன்னிப்போடும் மனம் திரும்புவதோடும் அடையாளப்படுத்தப்பட்டாலும் நோன்பு பல காரணங்களுக்காக கடைபிடிக்கப்பட்டுள்ளது என்பதை அறியும் போது ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் உள்ளது. நோன்பு வழியாக விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்பட்டன. சாமுவேலின் அன்னையான அன்னா குழந்தை பேரின்றி நெடுங்காலமாக மலடியாக இருந்தபடியால் தன்னுடைய உறவினர்களால் இகழப்பட்டார். தனது அவமானத்தை துடைக்கும் பொருட்டு ஆண்டவரின் இல்லத்திற்கு செல்லும் போதெல்லாம் அன்னா உணவு இருந்தாமல் அழுவார். திராட்சை ரசத்தையும் மதுவையும் அவர் விலக்கினார்.
அன்னாவின் சுத்த போசனத்தையும் நோன்பையும் கண்ட குருவானவராகிய ஏலி அவரிடம், நீ மனநிறைவோடு செல், இஸ்ரேலரின் கடவுள் நீ விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று நம்பிக்கை வார்த்தைகள் சொல்லி அனுப்பினார். நோன்பு வழியாக அன்னா ஏறெடுத்த விண்ணப்பம் நிறைவேறி அன்னா விரைவிலேயே சாமுவேலை பெற்றெடுத்தார். நோன்பு துக்கத்தை வெளிப்படுத்தும் ஊடகமாகவும் பயன்படுத்தப்பட்டது. தாவீது தனது பாசத்திற்குரிய அன்பு மகனை இழந்தபோது நோன்பு கடைபிடித்து துக்கம் அனுசரித்தார். இறைவாக்கினர் நெகேமியா எதிரிகளால் எருசலேம் மதில்கள் தகர்த்தெறியப்பட்டு அதன் வாயில் கதவுகள் தீக்கு இரையானதை கேள்வியுற்றதும் கண்ணீரோடு நோன்பிருந்து விண்ணக கடவுள் மன்றாடினார். இவ்வாறு நோன்பு துக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக விளங்கியது. கடவுளை வழிபடும் பொருட்டும் கடவுளுக்கு தொண்டு செய்யும் பொருட்டும் நோன்பு கடைபிடிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் பெண் இறைவாக்கினர் அன்னா 84 வயது நிரம்பியவர். ஆலயத்தை விட்டு விலகாமல் நோன்பிருந்து மன்றாடி இரவும் பகலும் ஆலயத்தில் திருப்பணி செய்து வந்தவர். இவ்வாறு நோன்பிருந்து இறைவனிடம் மன்றாடிய அன்னா கடைபிடித்த நோன்பு இறைவனை வழிபடும் விதமாக, இறைவனுக்கு தொண்டு செய்யும் விதமாக அமைந்தது. நோயிலிருந்து நலமளிக்கும் ஆற்றல் நோன்புவுக்கு உண்டு என்கிறார் இயேசு. இயேசுவின் சீடர்களால் குணப்படுத்த முடியாத சிறுவன் அவன். நீரிலும் நெருப்பிலும் தள்ளி கொல்ல பார்க்கும் அலகையினால் அவன் பாதிக்கப்பட்டிருந்தான். இயேசுவின் சீடர்களால் அச்சிறுவனை குணப்படுத்த இயலவில்லை. ஆகவே அவருடைய தந்தை இயேசுவிடம் தனது மகனை அழைத்து வந்தார். இயேசு அச்சிறுவனுக்கு நலம் தந்தார். இயேசுவின் சீடர்கள் இயேசுவிடம் ஏன் தங்களால் அச்சிறுவனை நலமாக்க இயலவில்லை என கேட்டபோது, இவ்வகை பேய் இறைவேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்கிறார். இவ்வாறு நோயிலிருந்தும் அலகையின் தொந்தரவிலிருந்தும் விடுவிக்கும் ஆற்றல் நோன்பிற்கு உண்டு என்கிறார் இயேசு. போர்க்களத்தில் எதிரிகளுக்கு எதிராக சுழலும் வலிமையான ஆயுதமாக நோன்பு விளங்குகிறது. நீதி தலைவர்கள் நூலில் பென்யமின் படைகளுக்கு எதிராக இஸ்ரேலர்கள் 40,000 பேர் போர்க்களத்தில் மடிந்தார்கள். அடுத்தடுத்து தோல்விகள் துரத்தின. முதல் நாளில் 18,000 பேரும், இரண்டாம் நாளில் 22,000 பேரும் என ஏராளமான இஸ்ரேலர்கள் கொத்து கொத்தாக மடிந்தார்கள். தோல்வி அவர்களை துரத்தி கொண்டிருந்தது. பென்யமின் படைபலத்தின் வலிமை ஓங்கி நின்றது. அன்று மாலையில் ஒன்று திரண்ட மீதமிருந்த இஸ்ரேலரின் படை வீரர்கள் உண்ணா நோன்பிருந்து ஜெபித்தார்கள். நல்லுறவு பலிகளையும் எரிபலிகளையும் இறைவனுக்கு செலுத்தினார்கள். மறுநாள் புறப்பட்டு சென்ற இஸ்ரேலரின் படைகள் ஆச்சரியமூட்டும் விதத்தில் பென்யமின் படையினரை தோற்கடித்து வெற்றி கண்டார்கள். இவ்வாறு போர்க்களத்தில் எதிரிகளுக்கு எதிராக சுழலும் வலிமையான ஆயுதமாக நோன்பு விளங்கியது. பயணம் பாதுகாப்பாக அமைய நோன்பு கடைபிடிக்கப்பட்டது. இஸ்ரேலர்கள் பாபிலோன் நாட்டிலிருந்து எருசலேமுக்கு திரும்ப வேண்டும். பல மைல் தூர பயணம், கால்நடையாக பயணிக்க வேண்டும். அப்போது இறைவாக்கினர் எஸ்ரா மக்களை நோக்கி கூறியது, அகவா ஆற்றருகே நோன்பிருந்து கடைபிடிப்போம், பயணம் பாதுகாப்பாக அமையும், நாமும் நமது குழந்தைகளும் நமது உடைமைகளும் பத்திரமாக ஊர் வந்து சேரும் என்று கூறி நோன்பு கடைபிடிக்க அழைப்பு விடுக்கிறார். திருச்சபையை வழிநடத்தும் மூப்பர்கள், குருக்கள் பணிப்பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாக நோன்பு கடைபிடிக்கிறார்கள். பவுல் மற்றும் பர்னபா ஆகிய இருவரும் திருத்தூதர் பணி நூலில் லிஸ்திரா, அந்தியோக்கியா, ஐகோனியா ஆகிய இடங்களில் நற்செய்தி பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். விசுவாசிகளை அவர்களின் நம்பிக்கையில் நிலைத்து நிற்குமாறு உற்சாகப்படுத்தினார்கள். இறைமக்களை வழிநடத்தும் பொருட்டும் மூப்பர்களை நியமிக்கும் பொருட்டும் உண்ணா நோன்பிருந்து ஜெபித்தார்கள். இயேசுவும் தனது பணியை துவக்குவதற்கு முன்பாக 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து ஜெபிக்கிறார். இவ்வாறு திருச்சபையின் பணி பொறுப்பை ஏற்கும் தலைவர்களும் தங்களது அருள் பொழிவுக்கு முன்பாக நோன்பிருந்து கடைபிடிக்கும் பாரம்பரியம் இயேசுவிடமிருந்தும் துவக்க கால திருச்சபையிலிருந்தும் துவங்குகிறது. மனம் திரும்புதலின் அடையாளமாய் நோன்பு கடைபிடிக்கப்பட்டது. நினிவே நகரம் அழிக்கப்பட உள்ளதென இறைவாக்கினர் யோனா அறிவித்ததும் நினிவே மக்கள் கடவுளின் நற்செய்தியை நம்பி நோன்பிருக்க முடிவெடுத்தார்கள். பெரியோர் துவங்கி சிறியோர் வரை சாக்கு உடை உடுத்தி கொண்டார்கள். அரசனும் நடந்ததை கேள்வியுற்று சாக்கு உடை உடுத்தி சாம்பல் மீது அமர்ந்து கொண்டான். மேலும் அரசன் விடுத்த ஆணையில் அரச அவையினரும் மக்கள் அனைவரும் உணவை சுவைத்து பார்க்க வேண்டாம் என்று ஆணை பிறப்பித்தார். இவ்வாறு மனம் திரும்புதலின் அடையாளமாக நோன்பு கடைபிடிக்கப்பட்டது. நோன்பு விவிலியத்தின் பின்னணியில் வலுவாக இருப்பது போன்று திருச்சபையின் பாரம்பரியத்திலும் பழக்கத்திலும் நோன்பு அதிமுக்கியத்துவம் பெறுகிறது. தவக்காலத்தில் 40 நாட்களும் நோன்பு கடைபிடிக்க வேண்டும் என்பதும் அல்லது வருடத்தில் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் நோன்பு கடைபிடிக்க வேண்டும் என்பது திருச்சபையின் அழைப்பாக இருந்தாலும் விசுவாசிகளிடையே நோன்பு கடைபிடிக்கும் பாரம்பரியம் வலுவாகவே உள்ளது. விசுவாசிகள் தங்கள் ஆன்மீக தேவைக்கு ஏற்ப, பக்தி முயற்சிகளுக்கு ஏற்ப, தங்களது ஆன்மீக நிலைப்பாட்டுக்கு ஏற்ப நோன்பை கடைபிடிக்கிறார்கள். பல கத்தோலிக்க குடும்பங்களில் ஞாயிறு திருப்பலிக்கு முன்பாக உணவை அருந்துவதில்லை என்கிற பாரம்பரியத்தை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருக்கிறார்கள்.
காலை உணவு இட்லியோ தோசையோ எதுவாக இருப்பினும் காலை 8 மணி திருப்பலி முடிந்தபின் தான் உணவு என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இன்னும் சில குடும்பங்களில் இரவு ஜெபமாலை ஜபித்த பின்னர் தான் இரவு உணவு என்பதையும் கடைபிடிக்கிறார்கள். நோன்பு பக்தர்கள் தங்கள் பக்தி முயற்சியை வெளிப்படுத்தும் பொருட்டும் கடைபிடிக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் அந்தோணியார் பக்தி முயற்சியை கடைபிடிக்கும் அந்தோணியார் பக்தர்கள், புதன்கிழமை தோறும் சூசையப்பர், இடைவிடா சகாய அன்னை மற்றும் குழந்தை இயேசு பக்தி முயற்சியை கடைபிடிக்கும் பக்தர்கள், வியாழக்கிழமை தோறும் மிக்கேல் அதிதூதர் மற்றும் சவேரியார் பக்தி முயற்சியை கடைபிடிக்கும் பக்தர்கள், வெள்ளிக்கிழமை தோறும் இயேசுவின் திருஇருதய பக்தி மற்றும் இறையிறக்க பக்தியை கடைபிடிக்கும் பக்தர்கள், சனிக்கிழமை தோறும் மரியன்னை பக்தி முயற்சியை கடைபிடிக்கும் பக்தர்கள் என அந்தந்த நாட்களில் தங்களது பக்தி முயற்சியை கடைபிடிக்கும் பொருட்டு நோன்பு கடைபிடித்து திருப்பலியில் கலந்து கொண்ட பின்புதான் உணவு அருந்துகிறார்கள். இவ்வாறாக பக்தர்கள் தங்களின் பக்தி முயற்சியை நேர்ச்சியையும் வெளிப்படுத்தும் பொருட்டு நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. தவக்காலத்தில் விசுவாசிகள் பலர் நோன்பு கடைபிடித்தாலும் அவர்கள் கடைபிடிக்கும் நோன்பு முறைகளில் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. சிலர் தவக்காலத்தில் 40 நாட்களும் நோன்பு கடைபிடிக்கிறார்கள். இன்னும் சிலர் தவக்காலத்தில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து தவக்காலத்தின் ஏனைய நாட்கள் முழுவதும் நோன்பு கடைபிடிக்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் தவக்காலத்தில் வருகிற அனைத்து புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நோன்பு கடைபிடிக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் தவக்காலத்தில் வருகிற வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு கடைபிடிக்கிறார்கள். இவ்வாறாக திருச்சபையின் மரபிலும் விவிலிய பின்னணியிலும் நோன்பு விசுவாசிகளிடையே ஆழமாக வேரூன்றி இருக்கிற ஆன்மீக பயிற்சியாக திகழ்கிறது. இன்றைய நவீன உலகில் உணவை விலக்குவது மட்டும் உண்மையான நோன்பல்ல. தொலைக்காட்சியை விலக்குவதும் இணையதளத்தை விலக்குவதும் உண்மையான நோன்பாக இருக்க முடியும். மாலை வேளை வந்துவிட்டதும் ஏராளமான வீடுகள் திரையரங்குகளாக, கேளிக்கை விடுதிகளாக மாறிவிடுகிறது. திரைப்படங்கள், விளையாட்டுகள், தொலைக்காட்சி தொடர்கள் என பொழுதுபோக்கு அம்சங்களில் நேரத்தை வீணடிப்பதை தொடர்ந்து தனி ஜெபம், குடும்ப ஜெபம், குழுவாக இணைந்து ஜெபம் என இத்தவக்காலத்தை மாற்றுப்பாதையில் பயணிக்க முயற்சி செய்வதும் நோன்புதான். சமூக வலைதளங்கள் மனிதனை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. அதனுடைய கோரப்பற்களுக்குள் சிக்குண்ட மனிதர்கள் தனக்கு கிடைத்திருக்கும் நேரத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல் சுயநலவாதியாக திணறிக் கொண்டிருக்கிறார். இன்ஸ்டாகிராம், முகநூல், வாட்ஸ்அப், ஷேர்சேட், டிக்டாக் போன்ற சமூக வலைத்தளங்கள் மனிதனை சிந்திக்கவும், தியானிக்கவும், நிதானிக்கவும் விடுவதில்லை, பரபரப்பாகவே வைத்திருக்கிறது. இதனால் விரக்தியின் உச்சத்தை மனிதன் விரைவிலேயே தொட்டு விடுகிறான். இதுபோன்ற தளங்கள் மனிதனை தனிமைப்படுத்துகிறது. சமூக வலைத்தளங்களில் உரையாடி கொண்டே உறங்கச் செல்லும் மனிதன் காலையில் எழுந்ததும் செல்போனை தேடிக்கொண்டுதான் எழுகிறான். இது போன்ற தளத்தில் உலாவிக் கொண்டிருப்பவர்கள் பலர் தனக்கு யாரும் தேவையில்லை என்கிற உணர்வை பெறுகிறார்கள். இதுபோன்ற தளங்களை டெலீட் செய்துவிட்டு, லாக் அவுட் செய்துவிட்டு ஜெபம், சிலுவை பாதை, நற்கருணை ஆராதனையில் பங்கெடுப்பதும் சிறந்த நோன்புதான். நோன்பை விரிவாக அறிந்து கொண்ட நாம் நோன்பை குறித்த இயேசுவின் எச்சரிக்கைகளையும் நினைவு கூற வேண்டும். நோன்பு கடைபிடிப்பது பெரிதல்ல, அது எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும். நாம் மேற்கொண்ட முயற்சிக்கு எவ்வித பலன் தராமல் போவதற்கும் வாய்ப்பு உண்டு என்று இயேசு எச்சரிக்கை விடுக்கிறார். ஆலயத்திற்கு ஜெபிக்க சென்ற பரிசேயன் தன்னை பற்றிய மிகுதியான ஆணவத்தால், தற்பெருமையால், வீண் புகழ்ச்சியால், வரட்டு வார்த்தைகளால் அவன் மேற்கொண்ட நோன்பு அவனுக்கு ஏற்ற பலனை தராமல் வெறுங்கையோடு திரும்புகிறார். ஆகவே ஆணவத்தை களைந்து பணிவை அணிந்து கொள்வது மிகவும் அவசியம். மேலும் உண்ணா நோன்பு வெளி ஆடம்பரத்திற்காகவோ மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவோ அமையும் போது அதுவும் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்று இயேசு மத்தேயு நற்செய்தியில் எச்சரிக்கை விடுக்கிறார். நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்போது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாக இருக்கிற உங்கள் விண்ணக தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்கிறார். நோன்பின் அவசியத்தை இறைவாக்கினர் எலியா சற்று வித்தியாசமான முறையில் வலியுறுத்துகிறார். பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் உண்ணா நோன்பு என்று குறிப்பிடுகிறார். தேவையில் இருப்பவர்களின் தேவைகளை சந்திப்பதுதான் உண்மையான நோன்பு என்று இறைவாக்கினர் வலியுறுத்துகிறார். இறைவாக்கினர் யோவேல் குறிப்பிடுவது போன்று உடைகளை கிழித்துக் கொள்ளாமல் உள்ளங்களை கிழிக்கச் செய்யும் உண்மையான நோன்பாக இருந்தால் பொன்னை புடமிடும் நெருப்பு போன்று இத்தவக்காலத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் நோன்பு நம்மை புடமிட்டு புனிதப்படுத்துவது நிச்சயம். இயேசுவின் வழியில் அழகையும் அழகையின் தந்திரங்களையும் சோதனைகளையும் நீங்கள் வெல்வது நிச்சயம். பிரியமானவர்களே, இந்த வீடியோவில் பயணித்த உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன்.
தவக்காலத்தில் நீங்கள் மேற்கொள்கிற நோன்பு, நீங்கள் எவ்வாறு நோன்பு கடைபிடிக்கிறீர்கள் என்பதை இந்த வீடியோவில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறவாமல் பகிருங்கள். ஆவலோடு காத்திருக்கிறோம். இந்த வீடியோவை பற்றிய கருத்தையும் மறவாமல் பகிருங்கள். நன்றி. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.